السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: ومن يخرج من بيته مهاجرا إلى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع أجره على الله. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய வல்லோன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய கண்ணியம் பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், இந்த உம்மத்தே முஹம்மதியா இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஐந்தாம் கடமையாகிய ஹஜ்ஜை அல்ஹம்துலில்லாஹ் முழுமையான முறையில் நிறைவேற்றிவிட்டு தாயகத்தை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய வேளையில் துல்ஹஜ்ஜினுடைய இறுதி ஜும்ஆ, மற்றொரு ரீதியில் சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் ஹிஜ்ரி 1447 முடிவடைந்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜும்ஆ ஒரு புத்தாண்டை தொடவிருக்கின்ற ஒரு ஜும்ஆ. பொதுவாகவே உலகத்தில் கொண்டாடப்படக்கூடிய எல்லா வகையான புத்தாண்டுகளும் மிக பிரம்மாண்டமாக ஆங்கில புத்தாண்டு தொடங்கி ஒவ்வொரு வகையான புத்தாண்டுகளும் ஏதோ ஒரு வகையான கேளிக்கைகளை, விளையாட்டை, கூத்துகளை அடிப்படையாக கொண்டு சந்தோஷம் என்கின்ற பெயரில் களியாட்டத்தோடு துவங்கப்படக்கூடிய புத்தாண்டை தான் உலகத்தில் எல்லா மக்களும் எல்லா காலங்களிலும் கண்டிருப்போம், பார்த்திருப்போம். ஆனால் அவைகளில் இருந்தெல்லாம் மாறுபட்டு வேறுபட்டு ஒரு புத்தாண்டு அது ஏன் துவங்கப்படுகின்றது, அது ஏன் புத்தாண்டாக கொண்டாடப்பட வேண்டும் என்கின்ற வரலாற்றின் நினைவலைகளோடு பொதுவாக இந்தியா போன்ற பெரும்பான்மை நாடுகள் இஸ்லாமிய நாடு அல்ல, எனவே தெரிவதில்லை என்பது ஒரு வாதமாக வைக்கப்பட்டாலும், இஸ்லாமிய நாடுகளில் கூட இஸ்லாமிய புத்தாண்டு என்பது அவ்வளவு விமரிசையாக கொண்டாடப்படுவது கிடையாது. உலகம் கண்டு வரக்கூடிய யதார்த்தம். காரணம் என்ன தெரியுமா? இஸ்லாமிய புத்தாண்டு அப்படி புத்தாண்டாக
ஒரு தினத்தை, ஒரு காலத்தை அறிவிக்க வேண்டிய ஒரு சூழல் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஏற்படுகின்ற பொழுது சையதுனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டம், ஆட்சியின் காலகட்டம். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கை வைக்கப்படுகின்றது. மத்திய அரசாகிய உங்களிடமிருந்து நாட்டினுடைய பல்வேறு தலைவர்களுக்கு, பல்வேறு பகுதிகளுக்கு கடிதங்கள் அனுப்பப்படுகின்றது. எந்த கடிதம் முந்தியது, எந்த கடிதம் பிந்தியது? ஷாபான் என்று இருக்கின்றது, ஷவ்வால் என்று இருக்கின்றது. எந்த ஷவ்வால், எந்த ஷாபான் தெரியவில்லை. எனவே நமக்கும் ஒரு காலண்டர், ஒரு வருடப்பிறப்பு நமக்கும் தேவைப்படுகின்றது என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு, அதன் பின்னணியில் அன்றைய காலத்தில் வாழ்ந்த பெரும்பான்மை சஹாபாக்களோடு மிகப்பெரிய ஆலோசனை நடத்தப்பட்டு அண்ணன் பெருமானாருடைய பிறப்பை புத்தாண்டாக, அண்ணன் பெருமானாருடைய இறப்பை புத்தாண்டாக, அண்ணன் பெருமானாருக்கு ஆரம்பமாக வஹி அறிவிக்கப்பட்டதை புத்தாண்டாக, இப்படியெல்லாம் பல்வேறு விதமான கருத்துக்கள் பகிரப்பட்டு இறுதியில் ஹஜ்ரத் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு சொன்ன கருத்து பெரும்பான்மை சஹாபாக்களால் அங்கீகரிக்கப்படுகின்றது. அமீருல் முஃமினீன் அவர்களே, நமக்கு ஒரு புத்தாண்டு தேவை, ஒரு ஆண்டு பிறப்பு தேவை. அந்த ஆண்டு பிறப்பை நமது ஹிஜ்ரத்தின் பயணத்தை வைத்தால் அது காலத்தின் தோதுவாக ஏற்றமானதாக இருக்கும் என்கின்ற கருத்து முன்வைக்கப்பட்டு அதற்குண்டான காரணமும் சொல்லப்பட்டது. ஹிஜ்ரத் இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உன்னதம் வாய்ந்த, அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு நிகழ்வு. எனவே அந்த ஹிஜ்ரத்தை நமது வருடத்திற்குண்டான பிறப்பாக, துவக்கமாக வைத்துக் கொள்வது ஏற்றமாக இருக்கும். காரணம், அந்த ஹிஜ்ரத்தின் பின்னணியில் தான் இஸ்லாமியர்களுக்கென ஒரு கேந்திரம், ஒரு ஆட்சி அமைவதற்குண்டான ஒரு சூழல், இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையிலே மறுமலர்ச்சி, இவைகளெல்லாம் நிகழ்ந்தது. எனவே இந்த காரணத்தை முன்னிறுத்தி கடந்த கால வாழ்க்கையின் கசப்பான அனுபவங்களும் நிகழ்கால வாழ்க்கையினுடைய பெருமைக்குரிய வளர்ச்சியும் இந்த ஹிஜ்ரத்தை நினைக்கின்ற பொழுதெல்லாம் நமது மனக்கண்களில், நமது வாழ்வோடு கலந்த அந்த எண்ணங்கள் வளரப்பட வேண்டும். எனவே இந்த ஹிஜ்ரத்தை நமது வருடப்பிறப்பாக வைத்துக் கொள்வது ஏற்றம் என்கின்ற கருத்தை ஹஜ்ரத் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முன்பாக இந்த கருத்தை வைக்கின்ற பொழுது ஏனைய பெரும்பான்மை சஹாபாக்கள் இதே கருத்தை ஏற்றுக்கொண்டதினால் இஸ்லாமிய வருடப்பிறப்பாக ஹிஜ்ரத்தின் பயணத்தை தேர்வு செய்யப்படுகின்றது. உண்மையிலேயே இஸ்லாமிய வரலாறுகளில் அதி முக்கியத்துவம் வாய்ந்த வரலாறுகளாக பல்வேறு நிகழ்வுகள் நமக்கு பதியப்பட்டாலும் உண்மையிலே ஹிஜ்ரத் என்பது மிகப்பெரிய, அன்று மட்டுமல்ல கியாமத் வரை வரக்கூடிய எல்லா காலத்திற்கும், எல்லா சமுதாயத்திற்கும் மிகப்பெரிய பாடங்களை, படிப்பினைகளை பொதிந்திருப்பதினால் அந்த ஹிஜ்ரத்தை குறித்துண்டான என்ன ஓட்டங்கள், அந்த ஹிஜ்ரத்தை குறித்துண்டான வரலாறின் பின்னணிகள் நமக்கு அறியப்படுதல் என்பது மிக மிக தேவையும் அவசியமானதும் கூட. நமக்கு தெரியும், மக்காவுடைய ஆரம்பகால வாழ்க்கை மிகுந்த சிரமங்களுக்கு, சொல்லனா துயரங்களுக்கு ஆட்படுத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு நிறைந்த ஒரு வாழ்க்கை. அண்ணன் பெருமானாருடைய கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எத்தனையோ சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நசுக்கப்படுகின்றார்கள், ஒடுக்கப்படுகின்றார்கள். நபிகள் பெருமானாரினால் அந்த காட்சிகளை கண்டுவிட்டு கண்களில் நீர் கசிய கடந்து போக முடிகின்றதை தவிர, ஆறுதல் மட்டுமே சொல்லிவிட்டு கடந்து போகின்ற முடிகின்றதை தவிர அவர்களை
அந்த வேதனையிலிருந்து காப்பாற்றுவதற்குண்டான எந்த சூழ்நிலைகளும் இந்த முகாந்திரம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஒரு நாள் இரவு ஒரு கனவு காட்டப்படுகின்றது. ஒரு நாள் இரவு ஒரு கனவு காட்டப்படுகின்றது. நபிகள் பெருமானாரை சொல்றாங்க, ரஅய்து ஃபில் மனாமி அன்னி உஹாஜிரு மின் மக்கத இலா அர்தின் பிஹா நக்லுன் ஃபதஹப வஹலி. அண்ணன் பெருமானார் தான் கண்ட கனவை சஹாபாக்கள் சொல்லி காட்டுறாங்க, நேற்றிரவு எனக்கு காட்டப்பட்டது அல்லது நான் கனவில் ஒரு இடத்தை ஒரு காட்சியை பார்த்தேன். என்ன காட்சி தெரியுமா? எனது தாயகமான எனது பிறந்த மண்ணை விட்டு நான் விரட்டி அடிக்கப்படுகின்றேன். இங்கிருந்து நான் ஹிஜ்ர் செய்து வெளியேறி செல்கின்றேன். எங்கு தெரியுமா? இலா அர்தின் பிஹா நக்லுன். இன்னொரு ரிவாயத்தில் ذات نخل بين لابتين, பேரீச்ச மரங்கள் சூழ்ந்த இரண்டு மலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பூமி எனக்கு காட்டப்படுகின்றது. அந்த பூமியை நோக்கி நான் ஹிஜ்ர் செய்கின்றேன். என் பிறந்த மண்ணிலிருந்து தாயகத்தில் நான் வெளியேறி செல்கின்றேன். நபிகள் பெருமான் சொன்னாங்க, ஃபதஹப வஹலி, என் எண்ணம் அந்த கனவை பார்த்த பிறகு என் எண்ணம் இப்படி சென்றது, ஒருவேளை அந்த பூமி யமாமாவாக இருக்குமோ என்று யோசித்தேன். பின்பு எனக்கு சொல்லப்பட்டது அந்த பூமி மதீனா என்பதாக. மதீனாவிற்கு ஹிஜ்ர செய்யலாம் என்கின்ற அல்லாஹ்வுடைய உத்தரவு ஆரம்பமான நபிகள் பெருமானாருக்கு காட்டப்படுகின்றது. நீங்கள் தொல்லைகளை வேதனைகளை அனுபவித்தது போதும் நாயகமே, நீங்களும் உங்களது தோழர்களும். எனவே நீங்கள் நிம்மதியாக வாழ்வதற்காக இந்த பூமியில் நீங்கள் வெளியேறி செல்லலாம் என்கின்ற அல்லாஹின் உத்தரவு ஆரம்பமாக தரப்படுகின்றது. இந்த நிகழ்வின் பின்னால் நமக்குண்டான முதல் பாடமாக வரலாற்று ஆசிரியர்கள் இப்னு ஷிஹாப் போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வாங்க, உலகை பொறுத்தவரை கியாமத் வரைக்கும் ஹக்குக்கும் பாத்திலுக்கும் உண்மைக்கும் பொய்யுக்கும் உண்டான போர் என்பது அது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதற்கு முடிவே கிடையாது. முதல் பாடம், ஹிஜ்ரத்தின் முதல் பாடம் சொல்லி தருவாங்க, கியாமத் வரை சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் உண்டான போர் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும், அது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதற்கு முடிவு கிடையாது. அப்படி இருக்கும் என்று சொன்னால் படைத்த படைப்புகளில் புனித படைப்பாகிய அல்லாஹ் விரும்பப்படக்கூடிய நபிகள் பெருமானாருக்கு இந்த சோதனை வந்திருக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்பொழுது சுவர்க்கத்தை படைத்து சுவர்க்கத்தில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் வசிக்க செய்தானோ, எப்பொழுது ஷைத்தானுக்கு பொறாமை என்னும் கனல் எரிந்ததோ அன்று துவங்கியது இந்த போர். இது கியாமத் வரை இந்த போர் நிகழத்தான் செய்யும் என்கின்ற முதல் படிப்பினையை முதல் பாடத்தை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்தியா என்கின்ற ஒரு ஜனநாயக பூமி, எல்லோருக்குமான பூமி, அனைத்து மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய பூமி. சுதந்திரத்திற்கு பிறகு வரலாறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அளிக்கப்பட்டு சமீபத்திய காலங்களில் இஸ்லாமியர்கள் வாழ்வதற்குண்டான ஒரு சாதகமான பூமியாக பார்க்கப்பட்டு வந்த சில மாநிலங்களும் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலின் பின்னணியில் குறிப்பாக மேற்கு வங்கம் உட்பட வெளிப்படையாக சொல்லப்படுது, எங்களுக்கு இஸ்லாமியர்கள் வாக்களிக்கவில்லை, எனவே நாங்கள் எந்த பாதுகாப்பு தர முடியாது, எந்த நல்லதும் செய்ய முடியாது. இருக்கத்தான் செய்யும் எதிராளிகள் இஸ்லாத்தின் பாலும் இஸ்லாமியர்கள் பாலும் தங்களது கோப கனல்களை, தங்களது வெறுப்பு பிரச்சாரங்களை திட்டமிட்டு செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அதற்கு முடிவே கிடையாது என்கின்ற பாடம் இந்த ஹிஜ்ரத்தினுடைய முதல் பாடமாக நமது வரலாறு, நமது வாழ்க்கையிலேயே காண முடியும். ஹிஜ்ரத் பயணத்திற்கு அல்லாஹ் தான் அனுமதி கொடுக்கிறான். நபியே நாயகமே, நீ இந்த பூமியில் இருக்க வேண்டாம், வெளியேறி போன அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். அல்லாஹின் உத்தரவும் பொய் அல்ல,
நம்ப தகுந்த நம்ப வேண்டிய அண்ணனும் பெருமானாருடைய வாக்குறுதி. என்னங்க செஞ்சிருக்கோம் ரசூலுல்லாஹ்? அல்லாஹ் உத்தரவு தந்துட்டான், அல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டான், முடிஞ்சு போச்சு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த உத்தரவை எப்படி செயல்படுத்தி காட்டினார்கள்? நமது வாழ்க்கையிலும் அது வேண்டும். அல்லாஹ் தான் சொல்லிட்டானே, அவனுடைய முழு பொறுப்பாச்ச இருக்கிற நபிகள் பெருமானார் தன் முயற்சி செய்து காட்டினார்கள். இந்த கனவு காணப்பட்ட பிறகு சஹாபாக்களை ஒவ்வொருவராக நபிகள் பெருமானார் கொஞ்சம் கொஞ்சமா கிளம்பி போக சொன்னாங்க. மொத்தமா போவாதீங்க, ஒவ்வொருவராக இருவராக கொஞ்சம் கொஞ்சமாக மதீனா மக்கா விட்டு கிளம்பி போவாங்க, அனுமதி கொடுத்தாங்க. இறுதியில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனது நெருங்கிய தோழமை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, பார்த்து சொன்னாங்க, தஜஹஸ் அபூபக்கர் முஹாஜிரன், என் அருமை தோழரை அபூபக்கரை ஹிஜ்ரத்திற்கு நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள். சொன்ன ரசூல் சொன்னாங்க, அலா ரிஸ்லிக்க, கொஞ்சம் தாமதப்படுத்திக்காங்க, ரெடியா இருங்க, ஆனா கொஞ்சம் தாமதப்படுத்திக்காங்க, உடனே இல்லை. ஃபஇன்னி அர்ஜு அன் யூதன லி, கண்டிப்பாக என்னோடு ஹிஜ்ரத் பயணத்தில் உங்களுக்கு அனுமதி தரப்படும் என்று நான் கருதுகின்றேன், நீங்க கொஞ்சம் தயாரா இருந்துக்காங்க. எப்போ நபிகள் பெருமான் சொன்னாங்க? தன தோழர் அபூபக்கரை கூப்பிட்டு ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் பெருமான் எப்போ சொன்னாங்க? வரலாறு எழுதுறாங்க, ஹிஜ்ரத் பயணத்திற்கு 4 மாதத்திற்கு முன்பாக, ஹிஜ்ரத் பயணத்திற்கு 4 மாதங்களுக்கு முன்பாக நபிகள் பெருமானார் சொன்ன உடனே சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சில பொற்காசுகளை திரட்டி கொண்டு போய் 2 ஒட்டகத்தை அன்னைக்கு வாங்கிட்டாங்க. எப்போ நபிகள் பெருமானார் நம்ம ஹிஜ்ரத்துக்கு போகணும் தயாரா இருங்கன்னு சொன்னாங்களோ, வரலாறு எழுதுறாங்க, 4 மாதத்திற்கு முன்பாகவே ஹிஜ்ரத் பயணத்திற்கு தயாராகிட்டாங்க. ஏன்? நபியுடைய வாக்குறுதி கண்டிப்பாக அது செயல்படுத்தப்படும். எனவே தயாரானார்கள். 4 மாதங்களுக்கு முன்பாகவே 2 வாகனங்களை 2 ஒட்டகங்களை தன் வீட்டில் வாங்கி கட்டிவிட்டு தான் ரெடியானாங்க சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. சமுதாயத்திற்கு இந்த பாடம் மிக மிக அவசிய தேவை. இன்னைக்கு எதிராளி நம்ம அழிக்க அவன் திட்டம் போடுறான், அவன் திட்டத்தை கரெக்டா செயல்படுத்துறான். நம்மிடத்தில் இந்த திட்டமும் கிடையாது, இந்த செயல்பாடும் கிடையாது. நடந்து முடிந்ததற்கு பிறகு அல்லது கடைசி நிலையில் கையறு நிலையில் நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருப்போமே தவிர, அதற்கு முன்பு வரை யாருக்கோ எங்கோ நடப்பது போன்ற ஒரு அலட்சியம் சமுதாயத்தில் இருப்பது உண்மையிலேயே மறுக்க முடியாத கசப்பான உண்மை. நபிகள் பெருமானுக்கு அல்லாஹ் தெளிவான உத்தரவு கொடுத்த அல்லாஹ்வுடைய பொறுப்பு. நபிகள் பெருமான் சும்மா இருக்கல்ல, அதற்குண்டான சாத்திய கூறுகளை எப்படி செயல்படுத்த நாம் செஞ்சு காட்டினாங்க ரசூலுல்லாஹ். ஹிஜ்ரத்தின் பயணம் நமக்கு உணர்த்தக்கூடிய மிகப்பெரிய பாடம் அது. இது நம்மை விட எதிரி எல்லா இடத்திலும் எல்லா இடங்களிலும் நம்மை விட பன்மடங்கு தூரங்கள் அவனுக்கு முன்னேறி போய் இருக்கிறான். நாம் ஒரு விஷயத்தை தடுக்கணும்னு நினைச்சா அதற்குண்டான அத்தனை தடுப்பை அவன் ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிறான். சமுதாயத்தை பொறுத்தவரை இந்த திட்டமிடல்கள், ஒரு காரியத்தை நாம் சாதிப்பதற்கு, ஒரு காரியத்தை நாம் ஜெயித்து விடுவதற்குண்டான திட்டமிடல்கள், அதில் குறிப்பாக கல்வியில் பின்தங்கிய பல இஸ்லாமிய மாநிலங்கள். இந்த தேர்தல் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை தரப்பட்டது. எஸ்ஐஆர் அது வெறும் தேர்தலுக்குண்டானது அல்ல, உங்களது வாழ்வுரிமைக்குண்டானது, உங்களது குடியுரிமைக்குண்டானது என்கின்ற எச்சரிக்கை தரப்பட்ட பிறகு அல்ஹம்துலில்லாஹ் தமிழகத்தில் கொஞ்சம் விழித்துக் கொண்டோம். எந்த ஒரு காரியத்தையுமே கடைசி தருணங்களில் அதற்குண்டான சுதாரிப்பை நாம் சுதாரித்துக் கொள்கின்றோமே தவிர எந்த ஒரு காரியத்தையும் முன்பிருந்து சரியான திட்டமிடலோடு
இது அரசியல் ரீதியாக மட்டுமல்ல, வியாபாரத்தின் ரீதியாக, குடும்பத்தின் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் சமுதாயம் அணுக வேண்டும். எப்பொழுது ஆரம்பத்திலே அதற்குண்டான திட்டமிடலை மிக தெளிவாக வகுக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை அண்ணன் பெருமானாருடைய ஹிஜ்ரத் நிகழ்கால வரலாறுக்கு நமக்கு உணர்த்துகின்றது. அதுபோன்று ஹிஜ்ரத்தினுடைய பல்வேறு விதமான பாடங்களை இமாம் சொல்லி காட்டுவாங்க. சமுதாயத்தினுடைய பெரிய பின்னடைவு, சோதனைகளில் தடுமாறி போவது, சோதனைகளில் நிலை குறைந்து போவது. அல்லாஹ் ஒரு மனிதனை சோதிப்பதை அவனது ஈமானில் உறுதிப்பட வைப்பதற்காகத்தான். சமுதாய சோதனைகளை டக்கு நிலை குலைஞ்சிடறோம். ஹிஜ்ரத்தின் பயணம் எதிரிகளுடைய மிகப்பெரிய டார்கெட்டே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹும் மக்காவில் இருந்து வெளியேறிவிட்டார் என்கின்ற செய்தி எதிரிகளுக்கு தெரிய வருகின்றது. கொஞ்சம் கொஞ்சமா மறைமுகமா ஒவ்வொருத்தரா போனாங்க. இன்னைக்கு நமக்கு உயிர் பலியாக இருந்து இருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து வெளியே போயிட்டாங்க. உடனே அறிவிச்சாங்க, முஹம்மதுடைய தலைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1000 ஒட்டகம் பரிசு. முஹம்மதின் தலைக்கு 1000 ஒட்டகம் பரிசு. அது மட்டுமல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோடு போயிருக்கின்றார், யாரோடு பயணப்பட்டிருக்கின்றார் என்கின்ற விவரத்தை தெரிந்து கொண்டவர் நேரா வந்தாங்க சையதுனா அபூபக்கர் வீட்டுக்கு. வீட்டில் இருக்கிறது யாருங்க? ஒன்று பெண்கள், இன்னொரு வார்த்தையில் பார்த்தா பலகீனர்கள். சையதுனா அபூபக்கர் இரு மகள்கள் அஸ்மா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுமா, வயோதிகர் பலகீனர் அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு. மூவரும் தான். இன்றைய உலகத்தினுடைய சில விஷயங்கள் நம்ம கண் முன்னால் கொண்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, நம்ம குடும்பம் நிற்குது, வீட்டில் ஆண்களே இல்லை, பெண்கள் மட்டும்தான். ஒரு சிச்சுவேஷனை எப்படி எதிர்கொள்ளணும், தைரியம் இருக்குதா? அந்த துணிச்சல் இருக்குதா? இருந்தது இருவருமே பெண்கள். வந்திருக்கிறான் யாரு? அபூஜஹல் உட்பட கிட்டத்தட்ட 20 தலைவர்கள், மக்காவுடைய பெரும்பான்மை 20 தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு தான் எதிர்கொண்டாங்க. கேட்கிறான், ஐன அபூக்க யா பின்தி அபீபக்கர், அபூபக்கரின் மகளே, உன் தந்தை எங்கே போயிருக்கின்றார், யாரோடு போயிருக்கின்றார்? அசர் அல்ல, சிறு வயது பெண்தான், இளைஞதான். அந்த துணிவை கொடுக்கணும், அந்த தன்னம்பிக்கை கொடுக்கணும், ஈமா நாம் கொடுத்திருக்கணும். சொன்னாங்க அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு, லா அத்ரி வல்லாஹி ஐன அபி, அல்லாஹ்வே சத்தியமா என் தந்தை எங்க போயிருக்காரு எனக்கு தெரியவே தெரியாதுன்றாங்க. யோசிச்சு பாருங்க, அபூஜஹல் எப்பேற்பட்ட கொடுமைக்கு சொந்தக்காரன். யாரையும் விட்டு வைக்க மாட்டான், ஆம்பளையாவே இருந்தாலும். ஒட்டு துணி இல்லாம உருவி பாலைவன மணலை சுட வச்சு பார்க்கிறவன், வேடிக்கை பார்க்கிறவன். எதிர்கொள்வது ஒரு பெண், சிறு வயது இளம் வயது பெண். எதிர்கொள்றாங்க, தைரியமா சொல்றாங்க, அல்லாஹ் மேல ஆணை எனக்கு தெரியாதுங்கிறாங்க. என்ன நடந்தது? அஸ்மா ரலியல்லாஹு சொல்றாங்க, வகான ஃபாஹிஷன் ஹபீஸன், என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கும் அத்தனையும் பேசினான். என்னிடமிருந்து இந்த பதிலை கிடைத்த பிறகு என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்குமோ எல்லாத்தையும் பேசினான் அபூஜஹல். அது மட்டுமல்ல, ஃபலதம ஹத்தி லதுமதன், என் மூஞ்சில ஒரு குத்து விட்டான், பயக்காட்ட என் மூஞ்சில ஒரு அடி அடிச்சான். சொல்றாங்க, எந்த ரீதியில் நாம் பயப்படுத்தி பார்க்க முடியுமோ எல்லாம் செய்தான், ஆனா பதில் வரல. சோதனைகளின் போது ஆண்கள் இல்லை, பெண்கள் மட்டும்தான் எதிர்கொள்ள வேண்டிய அந்த துணிச்சல். பெண்களுக்கு இந்த துணிச்சல் கண்டிப்பாக வேணும்.
இன்னைக்கு நம்ம பெண்கள் ஹிஜ்ரத் போறாங்க. கேவலம் வேடிக்கை. அல்லாஹு அக்பர். ஒரு வாரமா இணையதளங்கள் முழுக்காக செய்தி. கேரளாவிலிருந்து கணவன் மனைவியாக 25 வயசுக்குள்ள இருக்கும் கணவன் மனைவியாக ஒரு ஜோடி நடந்தே சென்னைக்கு வர்றாங்க. என்ன ஹிஜ்ரத்துங்க? கேரளாவிலிருந்து சென்னைக்கு நடைபயணம். என்ன ஹிஜ்ரத்து? இன்னைக்கு சிஎம் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாருல்ல, அன்னைக்கு ஒரு நடிகர், அவரை பார்க்கணுமா? எவ்வளவு பெரிய நோக்கம், உன்னதமான நோக்கம். ஆனா இந்த மாதிரி வார்த்தை சொல்ல முடியல. இது மாதிரி கேவலப்பட்ட ஜீவன் இந்த மார்க்கத்தில் இருக்காங்கிறது உண்மையிலே அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய ஹிஜ்ரத் அது. இதே வேற இணையதளங்கள் மீண்டும் மீண்டும் சிஎம் அவரை சந்திப்பாரா, வாய்ப்பு கிடைக்குமா? என்னடா இது? எப்பேற்பட்ட உன்னதமான லட்சியத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய மார்க்கத்தில் இது போன்ற கேவலமான பிறவிகள் உருவாகி இருப்பது உண்மையிலேயே இது போன்ற வரலாறுகள் அறியப்படாத விளைவு, சொல்லப்படாத விளைவு. ஹிஜ்ரத் அன்று மட்டுமல்ல, கியாமத் வரைக்கும் இது சமுதாயத்திற்கு பாடங்கள் நடத்தி கொண்டே இருக்கின்றது. பாடத்தை பெற வேண்டி நாம் தான் இன்று வரை இதிலிருந்து பாடங்கள் பெறுவதே கிடையாது. இன்னொரு ஹிஜ்ரத் இங்கு சொல்லப்பட வேண்டும், பெருமைக்குரிய ஹிஜ்ரத். இந்த வருஷம் ஹஜ்ஜி ஆப்பிரிக்கா பக்கத்திலிருந்து ஒரு வயோதிகர், கிட்டத்தட்ட 100 வயது நெருங்கி கொண்டிருக்கின்ற ஒரு வயோதிகர், சிறு வயதில் இருந்து, அவர் பெரிய பிசினஸ்மேன் இல்லை, பெரிய செல்வ செழிப்பில் வளர்ந்தவர் இல்லை, சின்ன தொழில் செய்கிறாரு. அவருடைய சின்ன தொழிலில் இருந்து சிறு வயதில் இருந்தே ஒரு நோக்கத்தை கொண்டு எப்படியாவது என் சொந்த உழைப்புல ஹஜ்ஜுக்கு போகணும். தன் வாலிபத்திலிருந்து சிறுக 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 சேர்த்து அல்ஹம்துலில்லாஹ் 100 வயது நெருங்குறாரு. இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு வந்துட்டாரு. யார்ட்டையும் சொல்லல நான் ஹஜ்ஜுக்கு போறேன், ஹஜ்ஜுக்கு போறதுக்காக சேர்க்கிறேன், இதெல்லாம் யார்ட்டையும் சொல்லல. இந்த வருடம் கிளம்பிய பிறகுதான் அவருடைய உறவுகளுக்கே தெரியும் இப்படி நடந்திருக்குதான். அல்லாஹ்வின் நாட்டம், அல்லாஹ்வின் அழைப்பு. புனித நகரம் மக்கா நகர் வந்தாரு, ஹரமை பார்த்தாரு, காபாவை பார்த்தாரு, எல்லாம் செய்தார். அங்கேயே வஃபாத்தும் ஆகிவிட்டார். அங்கேயே அல்ஹம்துலில்லாஹ் வஃபாத்தும் ஆகிவிட்டார். அல்லாஹ் நமக்குண்டான முயற்சிகள் எதை நோக்கி இருக்குமோ கண்டிப்பாக அதை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். அந்த நோக்கங்கள் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக இருக்கப்பெற வேண்டும் என்பது மட்டுமே அல்லாஹ்வின் எதிர்பார்ப்பு. இல்லை என்று சொன்னால், உலகத்தின் எதிர்பார்ப்புகளோடு இருந்தால் அதுவும் நிறைவேறும், உலகத்தோடு முடிந்து போகும். ஹிஜ்ரத் நமக்கு சொல்லி காட்டுகின்றது, ஹிஜ்ரத் கொண்டாடி கூத்தாடி கிடைக்க வேண்டிய ஒன்றல்ல, மாறாக சிந்தித்து உங்கள் வாழ்க்கையில் காலம் முழுக்க செயல்படுத்த வேண்டிய பயணம் ஹிஜ்ரத் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அண்ணன் பெருமானார் அருமை சஹாபாக்கள் செய்த ஹிஜ்ரத் நமக்கும் அதிலிருந்து அல்லாஹ் நிறைய பாடங்களை கியாமத் வரை தந்து கொண்டே இருக்கின்றான். அதிலிருந்து பாடம் பெற்ற நல்ல முஸ்லிம்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக. வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.